நான் அறிந்த காலத்திலிருந்து கொழும்பு பங்குச்சந்தையிலே முதலீடு செய்து அதனால் வரக்கூடிய வருமானத்துக்கு வரி விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஃப்ரீ கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பங்குச்சந்தையிலே முற்று முழுதாக இதுவரை காலமும் இருந்ததில்லை. எந்த ஆட்சியாளர்களும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கொண்டு வருவதற்கு விரும்பவும் இல்லை. பல பேர் சம்பந்தமாக பேசியிருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதிலே மிகப்பெரிய ஒரு தயக்கம் எல்லோருக்கும் இருந்தது. காரணம் ஒரு ஒன்றுமில்லை, எங்களுடைய பங்குச்சந்தை வளர்ச்சி அடையாத பங்குச்சந்தை. உண்மையாகவே எங்களுடைய பங்குச்சந்தை மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இருக்க வேண்டிய இடத்திலும் பார்க்க கிட்டத்தட்ட அரைவாசி குறைவாகத்தான் இருக்கிறது என்று நான் சொல்லிக்கொள்ளலாம். எங்களுடைய பங்குச்சந்தையுடைய வேல்யூவேஷன்ஸை பார்க்கின்ற பொழுது பல்வேறுபட்ட காரணங்களினால் எங்களுடைய பங்குச்சந்தை மீதான நம்பிக்கை சர்வதேச சமூகத்துக்கு குறைவாக இருப்பதன் காரணமாகவும் எங்கள் முதலீட்டாளர்களுக்கு குறைவாக இருப்பதன் காரணமாகவும் வேல்யூவேஷன்ஸ் குறைவாகத்தான் இருக்கிறது. இப்போ எங்களுடைய பங்குச்சந்தையினுடைய பி ரேஷியோ இப்பொழுது 8 டைம்ஸில் பி ரேஷியோ இருக்கிறது. ஆனால் இதுவே இந்தியாவினுடைய பி ரேஷியோ, இது கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்ல போனால் பி ரேஷியோ வைத்துக்கொண்டு ஒரு நாட்டினுடைய பங்குச்சந்தை வேல்யூவேஷன் அடிப்படையிலே வளர்ச்சி அடைந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இந்தியாவை பார்த்தால் 27 டைம்ஸ், 27 டைம்ஸ், வியட்நாம் 14 டைம்ஸ், பாகிஸ்தான் மட்டும்தான் 7.5 டைம்ஸ். பாகிஸ்தான் எங்களிடம் பார்க்க மிகவும் பாதகமான பொருளாதார பிரச்சனையிலே இருக்கிறது. அதை தாண்டி நீங்கள் ஜெர்மனி எடுத்தாலோ ஐரோப்பிய கண்ட்ரியில் எடுத்தாலோ எல்லாமே 15 டைம்ஸுக்கு மேல் தான் பி ரேஷியோ. ஆனால் எங்களுடைய நாடு இப்பொழுது 8.5 டைம்ஸில் இருக்கிறது. பங்களாதேஷ் நான் நினைக்கிறேன் 14 டைம்ஸ். ஆகவே எங்கள் நாட்டுக்கு இன்னும் வேல்யூவேஷன் ரீதியாக மற்ற நாடுகளோடு வருவதற்கு எங்களுக்கு வேல்யூவேஷன்ஸ் இருக்கிறது. ஆகவே இன்னும் பங்குச்சந்தை மேலே போகலாம். இந்த ஒரு கட்டத்தில் கூட பங்குச்சந்தை அந்த இடத்துக்கு செல்லவில்லை என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுடைய பங்குச்சந்தையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் காரணமாக ஏற்கனவே வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய பங்குச்சந்தையிலே வருமான வரியை கொண்டு வந்ததிலே திணிப்போமாக இருந்தால் பங்குச்சந்தையிலே முதலீடு செய்ய யாரும் வரமாட்டார்கள். பங்குச்சந்தையிலே முதலீடு செய்யாவிட்டால் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற முதலீட்டு வருமானம் முதலாக குறைவடையும். தனியார் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான மூலதனத்தை பெற்றுக்கொள்வதற்கான களம் அவர்களுக்கு இல்லாமல் போகும். ஆகவே ஒரு பெரிய ஒரு வர்த்தக ரீதியான ஒரு வளர்ச்சியை அரசாங்கம் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணத்தினாலே கேபிட்டல் கெயினுக்கு டேக்ஸ் இல்லை. மாறாக டிரான்சாக்ஷன் லெவி, அதாவது வேண்டி விற்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் அதிலே ஒரு தொகை வரியாக அரசாங்கத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஆகவே அந்த ஒரு குறுகிய தொகை அரசாங்கத்துக்கு போதும். ஒவ்வொரு முறையும் வேண்டி விற்கின்ற பொழுது பங்கு பரிவர்த்தனையில் வரக்கூடிய அந்த ஒரு வரி அவர்களுக்கு போகிறது. ஆனால் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எங்கள் நாட்டிலே இதுவரை காலமும் இல்லை, இனியும் இருக்கும் என்று நான் நம்பவில்லை. காரணம், இது சம்பந்தமாக எந்த அரசாங்கமும் கை வைக்கவில்லை. இப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்கனுடைய மேனிஃபெஸ்டோவில் கூட கேபிட்டல் கெயின் டேக்ஸ் சம்பந்தமாக பேசப்படவில்லை. ஆகவே அவருக்கும் அதிலே ஒரு ஆர்வம் இல்லை, கேபிட்டல் கெயின் டேக்ஸை கொண்டு வருவதிலே ஆர்வம் இல்லை. அதனால் பல பேர் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதற்கு வருவார்கள் என்று அரசாங்கம் நம்புகிறது. இது பங்குச்சந்தைக்கு முதலீட்டுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், இது ஒரு ரிஸ்க் ஆன ஒரு செக்யூரிட்டி. அதாவது இதிலே லாபமும் இருக்கிறது, நட்டமும் இருக்கிறது. உங்களுடைய சொந்த வியாபாரம். இப்போ பொதுவாக என்ன கேட்டால், நான் ஒரு 60-65 வயதுக்கு மேற்பட்டவர்களை புதிதாக பங்குச்சந்தைக்குள் வாருங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது ரிட்டையர் பண்ணியிருப்பார்கள். புதிதாக வருகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த ரிஸ்க் எடுப்பதற்கான ஒரு தைரியம் இருக்குமோ தெரியவில்லை. இருக்கலாம், வரக்கூடாது நான் சொல்லவில்லை. அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்று பொதுவாக நாங்கள் சொல்லுவது, நீங்கள் வயதானவராக இருந்தால், என்றால் மார்க்கெட் பெரிய லெவலில் சரிவுகள், குண்டு தாக்குதல்கள் இடம்பெறுகின்ற பொழுது, ஏதாவது இயற்கை அனர்த்தங்கள் வருகின்ற பொழுது பெரிய சரிவு ஏற்பட்டால் அது தாங்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குமா என்ற ஒரு பயம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் முதலீட்டாளர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம், எங்களுடைய பங்குச்சந்தை இப்பொழுது அண்டர்வேல்யூடான பங்குச்சந்தை. சரியான வகையில் அரசாங்கம் கொண்டு செல்லுமாக இருந்தால் ஒரு நம்பகரமான பங்குச்சந்தையாக சர்வதேச சமூகத்தினால் பார்க்கப்படும். அதே நேரத்திலே பங்குச்சந்தையிலே வரி, அதாவது வருமானத்துக்கு வரி இல்லை. ஆகவே ஒரு விடயம் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய முழு பணத்தையும் கொண்டு வந்து பங்குச்சந்தையில் போடவே கூடாது. அது மிகப்பெரிய ஒரு பிழையான விடயம் பல பேர் செய்வது. அதே நேரத்திலே சுடுதும் அடியப்படி இன்றைக்கு பணத்தை போட்டால் அடுத்த கிழமை எனக்கு ரிட்டர்ன் வர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு மனப்பாங்கும் எங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு இருக்கிறது. வராவிட்டால் உடனடியாக நட்டத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, விற்று விட்டு போய்விடுவோம் என்று விற்று விட்டு 10 பேருக்கு போய் நான் நட்டம் உழைத்து விட்டேன், பங்குச்சந்தைக்கு வராதீர்கள் என்று குறை சொல்லுபவர்களும் இருக்கிறார்கள். உங்களுக்கு பொறுமை கட்டாயம் தேவை. ரெண்டாவது, நீங்கள் வேண்டுகின்ற பங்கு நீங்கள் ஒரு அலசி ஆராய்ந்து தெரிந்தவர்களிடம் கேட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டடி, அது பெரிய விடயம் இல்லை. இதுக்கு தான் பல பேர் பயந்து பங்குச்சந்தையில் முதல் செய்ய மாட்டாங்க. இது பெரிய விடயம் இல்லை. உங்களுடைய ஆலோசகரோடு கதைத்து பேசி ஒரு நல்ல பங்கை நீங்கள் வேண்டுவீர்களாக இருந்தால் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம். ஆனால் இன்று வங்கிகளுடைய பங்குகள் கிட்டத்தட்ட கிராஷ் ஆனதிலும் பார்க்க 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஆகவே நல்ல பங்கை நீங்கள் வேண்டுவீர்களாக இருந்தால், நல்ல பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸை நீங்கள் வேண்டுவீர்களாக இருந்தால்
உங்களுக்கு அந்த ரிஸ்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த ஒரு ரிஸ்க்கும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க்கான கவுண்டர்ஸை எடுத்து அதிக அளவிலான லாபத்தை குறுங்காலத்திலே பார்க்க ஆசைப்பட்டால் நீங்கள் வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்குது, தோல்வி பெறவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே முதலீடு செய்ய வருகின்ற பொழுது லாபம்தான் வரும் என்ற எண்ணப்பாங்கிலே வரக்கூடாது.